ஐயோ என்ன அப்படி பாக்குறீங்கோ? ஆடுங்க எல்லாம் ஆக்ஸ்போர்ட்ல சேரக்கூடாதா? இனிமேட்டுக்கு எங்களை பலியாடன்னு கூப்பிடக்கூடாது, பல்கலைக்கழக ஆடுன்னு தான் கூப்பிடணும். ஓகே? ஓ ஷிட், என்ன மேன் கடை நடத்துறீங்கோ? டைம் 12 o'clock, இன்னும் டோர் கூட ஓபன் பண்ணல. இதுக்குத்தான் கல்லாச்சாவிய எங்க தலைவன் கரிஷ் கிட்ட குடுக்கலாம்னு சொல்றோம். ஒரு பயலும் கேட்க மாட்டேங்கிற. கடலை என்ன விலையெல்லாம் கட்டுக்கடக்காம குடிக்கிட்டே போகுது. பாவம் நிலாவில வடை சுடுறோம் நம்ம ஆயாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமானே தெரியல. டேய் கனடா நாட்டு காட்டு பண்ணி, சொன்னா கேளு. இந்த கரேஷுக்கு கத்துறது பிடிக்காது. சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஓடுறாங்க. அந்த பயம் இருக்கட்டும். ஹரிஷா கொக்கா. டேய் பெரிய சைஸ் பொறி உருண்டா, இந்த மிடுக்கு ரவி படத்திருக்கிறது கூட தெரியாம மிதிச்சிட்டு போறியா? இருடா, மிருகவதை சட்டத்துல முதல் பேர் அவன் பேரை சேர்த்து முட்டைக்கு முட்டை தட்டுறேன். விடிஞ்சா சன்னு வருது, நைட் ஆனா அவ பொண்ணு நிலா வருது. ஆனா நமக்கு கல்யாணம் பண்ண ஒரு கலா கூட வரமாட்டேங்கிறாரே. ஒருவேளை நம்ம அழகுக்கு இந்த உலகத்துல ஆள் இல்லையோ? ஹே மச்சா, இப்ப பாருடா இந்த இளந்தமணியோட எஸ்கேப் திறனை. அட பரதேசி, இதுக்குத்தான் படியிடான்னு தடபாட அடிச்சுக்கிறேன். குவைத்துல வேலைன்னு கூட்டிட்டு வந்தானுவ. வந்த பிறந்தான் தெரிஞ்சது மந்தையோட மல்லு கட்டுறதுதான் வேலைன்னு. இந்த மந்தவெளி மனோகர் வேற ஒரு மாதிரி சினுங்கிறானே. யார் பத்த பிள்ளையோ 4 காசு கூட வாங்காம நம்ம ஜெம்ஸ் பூரா நக்கியே காலி பண்ணிட்டான். ஹே புண்டு பையா, நல்லா இருப்படா போடா. ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு தாம டூம டையா அஸ்கலக்கடி புஸ்கலக்கடி இந்த வஞ்சிக்கம் கொய்யா. ஏண்டி சைனா, இந்த எஸ்கலேட்டர்ல இறங்கவா பயந்துகிட்டு இருக்க? இப்ப பாரு இந்த மிடுக்கு ரவி எப்படி மின்னல் மாதிரி போறேன்னு. இதுங்க கராத்தே குங்கு கத்துக்கிட்ட நேரத்துக்கு இந்த எஸ்கலேட்டர்ல ஏற இறங்க கத்துக்கலாம். ஹே சைனா வரட்டுமா? ஏண்டி நானே பொண்டாட்டி துளப்பக்கட்டையால தோசம் பண்ணிட்டாலேன்னு கவலையில இருக்கேன். உனக்கு கனிமா ரீல்ஸுக்கு இருக்குதா? இந்த வாங்கிக்க. ஏண்டா ஓனரே, நேற்று வந்த ஹரிஷுக்காக காலங்காலமா உன் கால்கடியில கிடந்த இந்த கேசவ் கேனமுத்துவ வெளியே அனுப்பிட்டே இல்ல. இருடா, இந்த கரிசு உன்னையும் ஒரு நாள் வெளியே தள்ளுவான். அப்ப புரியும்டா இந்த கேசவோட பாசத்தை. சாமி சாமி பொறுமை சாமி. இப்ப ஏன் சாமி மூக்க வச்சு மண்ணுக்கு முத்தம் விடுறீங்க? பாருங்க அங்கங்க ஒட்டி இருக்கு. பொறுமை. ஐயோ சாமி, மூக்கு தனியா வெளியே வந்துட போகுது சாமி. இன்னைக்கு இந்த குருவிய பிடிச்சி குரல் சூப்பாட்டம் குடிச்சு குதூகலமா இருக்க போறான் இந்த குவைத் குட்டிமணி. குறுக்க இந்த கவுசிக்கு வந்தா என்னடா பண்ணுவ? அட மலக்குரங்கு, இப்படி சூப் குடிக்கிற நேரத்துல ஷூ சொல்லி விரட்டி விட்டுட்டியடா விண்வெளி வினோதமே. டேய் சுக்குடி சுண்டல், நல்லா ஜூம் பண்ணி பாரு. இதுதான் சுண்டலி, போய் கேட்ச் பண்ணு. சுண்டலியா? எங்க பாஸ்? எங்க பாஸ் சுண்டலிய காணோம்? அட குருட்டு பூனை, இந்த சுண்டலிய பிடிக்க சூடால இருந்து உன்னை கூட்டிட்டு வந்தேன் பாத்தியா? என்ன சொல்லணும்டா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு வாழை காணோம் காலை காணோம் என்கிட்டயே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இந்த அப்படி உன் வாழை இன்னொரு வாட்டி மறந்து வச்சுட்டு போ, அப்புறம் இருக்கு உனக்கு. இந்த ஹியூமன்ஸோட அம்மாவுக்கு தான் இந்த நிலைமைன்னு பார்த்தா எல்லா அம்மாவுக்கும் இதே நிலைமை தான் போலயே. டேய் மினி சைஸ் யோகி பாபு, ஓடாதடா. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு ஓட முடியல. ஹே ஷூ தொடாத. இந்த டிடர்ஜென்ட் தீனாவுக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். உன்னை பார்த்தா பாத்ரூம் பக்கம் போகிய பல வருஷம் ஆனவ மாதிரி இருக்குது. எப்படிடா கண்டுபிடிச்ச? அடநாத்தம் பிடிச்சவனே, போடா அங்கிட்டு. ஐயோ பாவி பய, நடுவீட்டுல பேண்ட் வச்சுட்டானே. இவன் அப்ப எங்க வந்தா போற வர அப்படி என்னடி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன்னு 4 அரை வர விடுவானே. இவனுங்களுக்கு ஆக்கையும் போடணும், போறப்ப கழுவியும் விடணும். என்னடா பொழப்பு இது? ஐயோ பேய் காட்டேரி, யாராச்சும் என்ன காப்பாத்துங்க. ஹே அபிஷேக், காட்டேரி இல்லடா, உன் கூட காலேஜ்ல படிச்ச காவேரிடா. அடி பாவி காவேரி, காலேஜ்ல பண்ண அக்க போர் தாங்காம இங்கேயும் வந்துட்டியாடி. டேய் மைதாமாவு, என்னடா ஓவரா கத்துற? என் பாஸ் இருக்கிறதான் நீ தப்பிச்ச. இல்லைன்னா உன்னை அப்படியே புரட்டி ஓட விரட்டி இந்த தெரி பேபியோட வெளிய பார்த்து ஐயோ அம்மா. டேய் மைதா, இந்த தெய்வம் தாதாவையே தாக்கிட்டே இல்ல. இன்னையில இருந்து நமக்கான யுத்தம் ஆரம்பிச்சிருச்சுடா. நீ உன் வழிய பாரு, நான் ஏன் வழிய பாக்குறேன். ஏண்டா கடுவிடப்பா, இதுக்குத்தான் 1/4 மணி நேரமா வீரவசனம் பேசுனியா? பொசக்கட்ட பாயல. இந்த இயற்கை வர்ற ரூட்ல இடையில எவன்டா அது நான்சென்ஸ். ஹே பப்பா, போடுறா ஒரு இயற்கை. வந்த வேலை சிறப்பா முடிஞ்சு. எங்க அந்த வாஷ் பேஷன் வாயின? ஓ இந்த இருக்கியா? இந்த வாங்கிட்ட. இனிமே நடைபாதையில நெல்லு நசிச்சு போடுற நசிக்கி.
நம்ம பசங்க ஒண்ணு சும்மா சொல்லல, இந்த பொண்ணுங்க உருட்டுறதுல உலக சாதனை பண்ணுவாங்கன்னு. ஏமா ஊர்மிளா, உன்னை உருட்டத்தான் சொன்னேன், உசுர எடுக்க சொல்லல, மெதுவா உருட்டு தொலை. பசி வேற வைத்த கிள்ளுது. இங்க பாரு, வாயிலிருந்து வர வாட்டர் கூட வறண்டு போயிருச்சு. இன்னமும் இந்த சைனா இத போட்டு சமைச்சிட்டு இருக்கான். டேய், செத்த கோழியை எவன இருந்தாட்டா சாவடிப்ப சைனா மண்டையா. கடையை திறந்து இவ்வளவு நேரம் ஆகுது, ஒரு போன் கூட வரலையே. எப்படிடா வரும் 10 பைசா மூக்கா? பணம் வாங்க வந்தவனே உன்னை பார்த்து 10 அடி தாண்டி போயிட்டான்டா. டேய் கணேசா, ஓனர் வேற என்ன நம்பி கடையை ஒப்படைச்சிருக்கான்டா. ஒரு பூனி கூட ஆகலைன்னா என்னைய கோழி பையில வச்சு கொரியர் பண்ணிடுவான்டா. காப்பாத்துடா கணேசா. டேய், எல்லாம் தெரிஞ்சுதான்டா குத்து சாவிய கூட வாங்காம ஒரு ஓரமா பொத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்ப வருவான், வந்து உன்னை வடுவல் பண்ணுவான்டா, வாங்கிக்க. இவங்க அப்பே அபிஷேக்கு அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்து விட்டுட்டு போயிட்டான். இப்ப இதுங்களை கண்ணும் கருத்துமா கவனிக்கிறதுக்குள்ள கண்ணுல இருந்து கண்ணீரே வந்துரும் போல இருக்கு. டேய் கரிஷ் பெத்த பவனே, இந்த வீணா போன வஞ்சரத்தை கொஞ்சம் கீழே தான் வச்சு துளையே. இந்த உனக்காண்டி ஃப்ரெஷ்ஷா புடிச்சிட்டு வந்த ஃபிஷ். நோ, ஐ வாண்ட் வஞ்சிரம். யாருமே பார்க்காம மறைஞ்சு குளிக்கிற ரூமுக்கு பாத்து ரூம்னு பேர் வச்சிருக்காங்க. மறைவு ரூம் தானே வச்சிருக்கணும்.